ஓம் நம சிவாயா. மிதுன ராசிக்காரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்த்தா சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பின மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க மனசு பல அடுக்கு உணர்வுகளால் நிரம்பி இருக்கும். இந்த ராசிக்காரங்க யார்கிட்டையுமே சீக்கிரமாக பழகிடுவாங்க. பேசக்கூடிய திறமை ரொம்பவே அதிகம். நம்பிக்கை வைக்கவும் சீக்கிரம் தான் செய்வாங்க. ஆனால் அதே நம்பிக்கை தான் சில நேரங்களில் அவங்களுக்கு காயமாகி திரும்புது. உறவு அப்படிங்கிற பெயரில் நெருங்கி வந்து பின்னால் வேறு மாதிரி நடக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. அது நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், கூடவே தினமும் பேசுகிற ஒருத்தராக கூட இருக்கலாம். ஆரம்பத்தில் உங்களை உயர்த்தி பேசுவாங்க, உங்களுடைய ரகசியங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, உங்களுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அதே நேரம் சரியில்லாத போது அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற குணம் அவங்களுக்கு இருக்குது. மிதுன ராசிக்காரங்க மனசு ரொம்பவே மென்மையானவங்க. அதனால தான் யாராவது கஷ்டம்னு சொன்னால் உடனே நம்பிடுறாங்க, உதவியும் பண்ணிடுறீங்க. ஆனால் அந்த உதவியால் தான் சிலருடைய துரோகத்துக்கு காரணமாகறீங்க. நீங்கள் இல்லை அப்படின்னாலே நான் இல்லைன்னு சொல்லி உங்களுடைய பக்கத்தில் நின்றுவாங்க. நீங்கள் முன்னேற ஆரம்பித்த உடனே உள்ளுக்குள்ளே பொறாமை கொண்டு பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு பழி வாங்குற எண்ணம் உடனே வராது. ஆனால் ஒரு தடவை மனசு முறிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்கவே மாட்டாங்க. நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, கவனிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு நாள் உண்மை அப்படிங்கிறது தானாகவே வெளியே வரும்போது தான் அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, அவங்களோட சொந்த செயல் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உறவு அப்படிங்கிற பெயரில் உங்களை கட்டுப்படுத்த நினைப்பவங்களும் இருக்காங்க. நாங்கள் சொல்கிறது தான் சரின்னு உங்கள் வாழ்க்கையிலோட முடிவுகளை தலையிடுவாங்க. ஆரம்பத்தில் அது அக்கறை மாதிரி தோணும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது கட்டுப்பாடு அப்படின்னு புரியும். குறிப்பாக வேலை, பணம், குடும்ப விஷயங்களில் உங்களை பயன்படுத்த நினைக்கக்கூடிய ஒருவர் இருக்கலாம். அதாவது உங்களுடைய சம்பாதிப்பை கணக்கு போடுறவர், உங்கள் செலவுக்கு கேள்வி கேட்குறவங்க, ஆனால் தன்னோட விஷயங்களை மறைக்கிறவங்க. இவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் பழிவாங்க துடிக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. வெளியில் சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ளே ரொம்பவே போட்டியாக பார்ப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு முக்கியமான உண்மை அப்படிங்கிறது வெளிச்சத்தை காட்டும். நீங்கள் யாரை நம்பணும், யாரை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக வரும். இப்போது நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலுமே எல்லாருமே அதே அளவுக்கு நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு புரியும். சில உறவுகள் எல்லாமே கண்டிப்பாக உடைய போகுது. சில நண்பர்கள் உங்ககிட்டேருந்து விலக போகிறாங்க. ஆனால் அது உங்களுக்கு இழப்பு கிடையாது, சுத்திகரிப்பு மாதிரி தான். உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக உங்களை விரும்புகிறவங்க மட்டும்தான் தங்குவாங்க உங்கள் கூட. பழிவாங்க நினைக்கக்கூடிய நபர் பெரும்பாலுமே உங்களுடைய அருகில் தான் இருப்பாங்க, தூரத்தில் இல்லை. உங்களுடைய முன்னேற்றம் அவருக்கு ரொம்பவே பயத்தை கொடுக்கும். நீங்கள் பேசுகிற மதிப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய புத்திசாலித்தனம் அவங்கள ரொம்பவே கலங்க வைக்கும். அதனால தான் உங்கள் பெயரை கெடுக்க முயற்சி, உங்கள் விஷயத்தை திரித்து சொல்கிற முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களை மற்றவங்க கிட்ட தவறாகவே காட்ட முயற்சி இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி வரம் இருக்குது. அது என்ன அப்படின்னா அதுதான் புத்திசாலித்தனம். யாராவது நாடகம் ஆடுனா சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவீங்க. வெளியில் சொல்லாமல் இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே முடிவு எடுத்துகிட்டே இருப்பீங்க. இப்போது இந்த காலத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் ரகசியங்களை எல்லார்கிட்டேயுமே பகிராதீங்க. உங்களுடைய திட்டங்களை முடியும் வரையுமே யார்கிட்டையுமே சொல்லாமல் அமைதியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. உதவி செய்யும் பொழுது அளவோடு செய்யுங்க போதும். மனசு நொந்தாலுமே உடனே ரியாக்ட் ஆகாதீங்க. காலம்தான் உங்களுக்கு நீதியை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள் எல்லாமே உங்களை பலமாக்க தான் வந்திருக்கு. இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உறுதியானதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில தவறான புரிதல்கள் வரும். ஆனால் நேர்மையாக பேசினா அது சரியாகும். வேலை விஷயத்தில் போட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் திறமைக்கு ஏற்ற உயர்வு தாமதமாக இருந்தாலுமே கண்டிப்பாக அது நிலையானதாக தான் இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையுமே உத்தரவாதம் போடாதீங்க. நண்பர்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய இருவர் முகம் காட்டும் ஒருவர் தான் இருப்பாங்க. அதனால் அவங்க தான் பழி வாங்குறவங்களாகவும் இருப்பாங்க. அவங்கள அடையாளம் காண்றதுக்கு உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வே போதும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் இந்த காலத்தில் ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். துரோகம் நடக்கும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையும் வெளிப்படும். உங்களை பயன்படுத்த நினச்சவங்க தானாகவே உங்களை விட்டு விலகிடுவாங்க. நீங்கள் அமைதியோடு முன்னேறிட்டே இருங்க. உங்களுடைய சிரிப்பு திரும்ப வரும். பழிவாங்க நினச்சவங்க தன்னோட செயல்னாலேயே கண்டிப்பாக சிக்கிக்குவாங்க. நீங்கள் மட்டும் நிம்மதியோட, தெளிவோட, உறுதியோட புதிய பாதையை தொடங்க போகிறீங்க. இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாடமாகவே மாறிடுச்சு. அப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் எவ்வளவு துரோகங்களை தாங்கினாலுமே கண்டிப்பாக நீங்கள் மீண்டு எழக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த உறவு சோதனை
இன்னுமே ஆழமாக போகும். உங்களை நம்பி வந்தவங்க, உங்கள் கையை பிடிச்சி நடந்தவங்க கூட ஒரு கட்டத்தில் உங்களை விட்டுட்டு விலகக்கூடிய சூழ்நிலை வரும். அதுக்கு காரணம் நீங்கள் செஞ்ச தவறு கிடையாது, அவங்களோட மனசில் இருந்த மறைமுக ஆசைகள் தான். நீங்கள் முன்னேறக்கூடாது, நீங்கள் உயரக்கூடாது அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சிலர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அது பொறாமையாகலாம், ஒப்பீடாகலாம், அல்லது நீங்கள் அவங்களுக்கு பின்பற்றாமல் உங்கள் பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான கோபமும் கூட ஆகலாம். மிதுன ராசிக்காரங்க பேசக்கூடிய வார்த்தைக்கு எடை இருக்கும். அதனால் உங்களுடைய சொன்ன ஒரு வார்த்தையை கூட பல மாதிரி திரித்து வேறு மாதிரி காட்டுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க இப்படி சொன்னாங்கன்னு உங்கள் பெயரை கெடுக்க முயற்சியாக கூட இருக்கும். ஆனால் உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே நேர்மையானது. நீங்கள் எதையுமே முகத்திலேயே சொல்லக்கூடிய குணமுடையவர்களாக இருப்பீங்க. அதனால் பின்னால் பேசுகிறவங்கள பார்த்தா உங்களுக்கு வலி இருக்கும். அந்த வலி தான் உங்களை அமைதியாக மாற்றும். முன்னாடி விட கொஞ்சம் தூரமாக விலகி நிற்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் ஒரு நபர் உங்களுடைய முடிவுகளை ஏற்க மாட்டார். எதையுமே சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய குணமாக இருக்கும். உங்கள் செலவு, உங்கள் நட்பு, உங்கள் வேலை எல்லாமே அவங்களுக்கு கேள்வியாக இருக்கும். இந்த நபர் தான் உங்களை கட்டுப்படுத்த நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போது மெதுவாக உங்கள் எல்லையை வரையறை செய்ய கற்றுக்குவீங்க. இது என் வாழ்க்கைன்னு தெளிவாக சொல்லுவீங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு உங்களுடைய மதிப்பும் புரிய ஆரம்பிக்கும். வேலை இடத்துல உங்களுடைய திறமைக்கு போட்டிகள் அதிகரிக்கும். உங்களை பார்த்து கற்றுக்கொண்டவங்க ஒரே கட்டத்தில் உங்களை தள்ளி வைக்க முயற்சி செய்யலாம். உங்களுடைய யோசனைகளை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பெயர்லேயே சொல்லலாம். ஆனால் உண்மை எப்போதுமே மறைஞ்சு போகாது. உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக பேசும். உங்களுடைய பெயரை மெதுவாக உயரவும் ஆரம்பிக்கும். தாமதமாக இருந்தாலும் நியாயமான பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. பண விஷயத்தில் ஒரு நெருக்கடி வந்தாலுமே அதிலிருந்து மீள்றக்கான வாய்ப்புகளும் இருக்கும். யாரோ ஒருத்தருடைய தவறுனால உங்களுக்கு சிக்கல் வரலாம். கையெழுத்து போடும் பொழுது கவனமாக இருங்க. யாரையுமே முழுசாக நம்பி பண விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய சிறிய சேமிப்பை ஒரு பெரிய பாதுகாப்பாக தான் மாறப்போகுது. மனநிலை ரீதியாக இந்த காலம் உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கும். முன்பை விட நீங்கள் ஆழமாக யோசிப்பீங்க. யாரை எவ்வளவு பேசணும், யார்கிட்ட என்னெல்லாம் பேசணும், யார்கிட்ட எவ்வளவு பகிரணும் அப்படின்னு ரொம்பவே கவனமாக இருப்பீங்க. உங்களுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே வலிமையானது. அது சொல்லும் சின்ன சின்ன சிக்னல் கூட கவனிக்க ஆரம்பித்தா துரோகம் நடக்க முன்னாடியே நீங்கள் விலகிடுவீங்க. பழி வாங்க நினைக்கக்கூடிய ஒருவர் தான் ஒரு நாள் நேராக உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. அது வரைக்கும் அவங்க மறைமுகமாக தான் செயல்படுவாங்க. ஆனால் உண்மை வெளிச்சம் கண்டதுமே அவர் தான் வார்த்தையில் சிக்கி கொள்ளுவாங்க. நீங்கள் பழிவாங்க தேவையில்லை. உங்களுடைய அமைதி தான் அவங்களுக்கு பெரிய பதிலாகவும் இருக்க போகுது. உங்களுடைய வளர்ச்சி தான் அவங்களுக்கு பெரிய பதிலாகவும் இருக்க போகுது. காதல் வாழ்க்கையில் ஒரு சின்ன சோதனை வரும். நம்பிக்கை தான் முக்கியம். சந்தேகத்தை வளர விடாதீங்க. நேராக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரும். இல்லை அப்படின்னா 3வது நபர் நடுவில் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயத்தை ரொம்பவே பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய உறவை வெளியில் காட்டக்கூடிய அளவுக்கு வச்சுக்காதீங்க. சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நீங்கள் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். உங்கள் விஷயத்த உங்களோடையே பேசி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஒரு மாற்ற காலமாக இருக்கும். பழைய தோல்வி, பழைய காயம், பழைய துரோகம் எல்லாமே உங்களை கற்றுக் கொடுத்த பாடங்களாக தான் இருக்க போகுது. இனிமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே உறுதியானதாக இருக்கும். யாராவது உங்களை தாழ்த்த நினைச்சாலுமே அது சாத்தியமில்லை. உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்க போகுது. இறுதியாக நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உறவு அப்படிங்கிற பெயரில் வரக்கூடிய துரோகம் உங்களுடைய வாழ்க்கையை உடைக்க வரலை, உங்களை விழிக்க வைக்க தான் வந்திருக்கு. பழிவாங்க நினைக்கிறவங்க உங்கள் அருகிலேயே இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி அவங்க நீண்ட நாள் நிற்க முடியாது. நீங்கள் மெதுவாக, அமைதியாக, உறுதியாக முன்னேறுவீங்க. உங்கள் நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகியவர்கள் எல்லாருமே தாமாகவே திரும்பி பார்க்க வேண்டிய நிலையும் வரும். நீங்கள் மட்டும் நிம்மதியோடு உங்கள் பாதையை தொடங்க ஆரம்பிப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் யார் உங்களுக்கு என்ன கெடுதல் நினச்சாலும், எவ்வளவு தான் உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு பின்னாடி போய் உங்களுக்கு கெட்டது நினச்சாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக முன்னேற தான் போகிறீங்க. அதை எதுவுமே நீங்கள் காதில் வச்சுக்காமல் உங்களுடைய அமைதியை மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். என்ன தான் உங்கள் கூடயே இருந்துட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேணாம், இது இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்கோ தவிர உங்களுக்காக உதவி பண்ண ஒருத்தருமே கிடையாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். யாரையும் எதுக்காகவும் நம்பாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.